ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரே மிஷினு அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்ன இருக்குது, அதை எப்படி க்ளீன் பண்ணணும், அதை யூஸ் பண்ண எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஒருப்போ நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா பெரிய வந்து ஏர் மிஷின் வச்சு அதில் நம்ம கன்னில் வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ எவ்வளோ சிம்பிளாக வந்து கையிலே வந்து மாமூலாக ட்ரில் மிஷின் மாதிரி இருக்குது. அதிலே வந்து டேங்க் கனெக்ட் பண்ணி ஏர் ஃப்ளோ ஆகி சூப்பராக வந்து பெயிண்ட் வந்து நல்லா ஃபோர்ஸாக அழகாக வருது. இதில் கிட்டத்தட்ட பெரிய டேங்க்கு ஒரு 800 ml கிட்ட வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. இது செவுத்தில் அடிக்கிற இதில் கூட அடிக்கும் போதில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சாதாரண நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். மெட்டல் இதனால் எனாமல் பெயிண்ட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை செவுத்துக்கு அடிக்கிறது கூட இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெயிண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா பிளாக் ஆகிடும். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 27 கிட்ட வந்தது. ஒருவேளை ஒரு ரேட்டுக்கு ஒரு 100 ரூபா அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து அப்ளிகேட் லிங்க் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்டு, பில்டு ஸ்கில் நிறையா கம்பெனியில் இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து ஸ்ப்ரே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சைடு இருந்தது. ஹேண்டில் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது வந்து புனல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பெயிண்ட்டு வந்து ஒரு வேளை ஏதாவது இருந்தது அப்படின்னா, கட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி. ஏர் வந்து செம ஃபோர்ஸ் வந்தது. இது நார்மலாக நம்ம ட்ரில் மிஷின் இருக்கிறப்போ இது இந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ஏர் வந்து நல்லா ஃபோர்ஸாக இருந்தது த்ரோயிங்கு. அது நம்ம இதில் வந்து ஏர் நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெயிண்ட்டு ஃப்ளோ மட்டும் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா படணும், கொஞ்சம் கம்மியாக படணுன்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரிம்சன் போடுறோம். ஒரு பிளாஸ்டிக் சேருக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடித்து பார்க்க போகிறோம் எப்படி வருது அப்படின்ட்டு. டர்பன்டைல் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்ப்ரே நல்லா ஃப்ரீயாக வரணுன்றதுக்காக, ரொம்ப கட்டியாக இல்லாமல். பழைய பெயிண்ட்டு தான் அது இத்தனைக்கும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கி ஓப்பன் பண்ண டப்பா கிடையாது. ஜஸ்ட்டு இது எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். நிறையா பெயிண்ட்டு கூட நம்ம ஊற்றலை. ஒரு வேளை ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த டைரெக்ஷன்லனாலும் நம்ம வந்து அடிக்கலாம். இது வந்து கொஞ்சோண்டு பெயிண்ட் இருக்கிறதுனால கீழே வந்து ஈவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பெயிண்ட் வந்து மேலே வந்து இழுக்கிற மாதிரி இருந்தது. செம்மையாக வந்தது பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறப்போ. நல்லாவும் இருந்தது வேலை. இந்த மாதிரி நமக்கு அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வந்து பெயிண்ட் வெளில வந்து விழுந்துடும். நல்லா த்ரோயிங் நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஈவனாகவும் பெயிண்ட் வந்து விழுந்தது. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இது ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி தான் நம்ம வந்து பண்ணது. நாங்கள் மோஸ்ட்லி எங்களோட யூசேஜ் அப்படி பார்த்தோன்னா, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரு வேளை வேறு பர்பஸ் இருக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம். இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து பெயிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா பெயிண்ட் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும், ஸ்ட்ரக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து த்ரோயிங் வராது. சாதாரண டர்பன்டைல் அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடணும். நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. த்ரோயிங் பண்ணி நம்ம பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லிங்க் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க.
நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா திரும்பவும் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்திருக்கு சேரு, புது சேர் மாதிரி ஆயிடுச்சு.